ஃபுட் லவர்ஸ்லையும் இந்த மத்தி மீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் கண்டிப்பாக இருக்கும். மற்ற டேஸ்டியான மீனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மத்தி மீன் ரேட் கம்மி தாங்க. ஆனால் ரேட் கம்மின்றதுனால இதை கம்மியாலாம் எடை போடவே கூடாது. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப மசாலாஸ்லாம் போடாமல் கம்மியான மசாலாஸ் போட்டு செஞ்சாலே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். 3/4 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண மீனை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை போட்டுட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஃபிஷ்ஷை வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மத்தி மீன் ரெடி. இதுக்கு எதுவுமே வேணாங்க, வெறும் ரச சாதத்தை கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மத்தி மீனில் ஒரு மசாலா ஊற இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடடா